திமிரு பிடிச்சவள, எவ்வளவு திமிரு இருந்தா நீ இப்படி எழுதி கொடுத்துருப்ப. நல்ல அழகா எழுதிருக்கேன்லத்தா. வாய் மூடிட்டி முதல்ல. என்னத்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே 2 குட்டுவம் இட்லிய நல்லா பார்த்து சாம்பாரும் சட்னி வச்சு நல்லா அடிச்சு விட்டீங்க. இப்ப என்னன்னா வயிறு பசி வந்த போல கத்திட்டு இருக்கீங்க. ஆமா, உங்ககிட்ட கேட்டுட்டு தான் நான் 2 குட்டுவம் இட்லி தின்னாக்கம். ஆமாத்த, நான் பாத்திர கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நீங்க ரூமுக்குள்ள கொண்டு வச்சு தின்னிட்டு இருந்தீங்க. அட பாவி, நம்ம ஒளிஞ்சிட்டு தின்னதையும் பார்த்து போட்டாளா? என்னத்த செய்ய, இந்த வீடு ஃபுல்லா கேமரா இருக்க போல. என் மருமோ கண்ணை வச்சு பார்த்துட்டே தான் இருக்க. ச்சே. ஆமாத்த அத்தா, நீங்க எங்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. என்ன யாருன்னு நினைச்சீங்க? ஏம்மா, என்னத்த சொன்னாலும் இவ வாய மூட மாட்டேங்கிறாளே. ஒவ்வொன்றுத்துக்கும் பதில சொல்லிட்டே இருக்க. இங்க பாருங்க பெரியம்மா, உங்க மாமியா மருமோல அக்கா போற அப்புறமா வச்சிருங்க. நான் சொன்ன வேலையை முதல்ல பாருங்க. பெரியமக்கா, இவ எப்படி இந்த லெட்டர் எழுதி மொய் கவர்ல வச்சான்னு கேட்டுட்டு அவகிட்ட நான் கேட்காம விட மாட்டேன்ல. என்னத்த கேட்க போறீங்க? அதான் நானே சொல்லிட்டேன்ல, இந்த லெட்டர் எழுதினது நான் தான்னு, மொய் கவர்ல வச்சது நான் தான்னு. மைனி, என்ன போக்கத்தவன் நினைச்சிருக்கீங்களா? மொய் கவர்ல 1000 ரூபாய் பணத்தையும் வச்சு லெட்டரையும் எழுதி வச்சிருக்கீங்க. ஆயிரத்துக்கு சொன்னாலும் பரவாயில்ல, என்னமோ நான் உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கின போல இல்ல, ரூபாயை திருப்பி தந்துறேனும். அப்படியே தந்தாலும் பரவாயில்ல, வட்டி போட்டு தந்தாலும் பரவாயில்லன்னு எழுதிருக்கீங்க. என்ன மல்லிகா, நடக்கப்பட்ட விஷயத்தை தானே நான் லெட்டர்ல எழுதிருக்கேன். இதுக்கு போய் எதுக்கு தையத்தக்கன குதிச்சுட்டு இருக்க? ஏன் மருமோல, ஏன் மொவா எங்க தையத்தக்கன குதிச்சுட்டு இருக்க? அவ பாட்டுக்கு நின்னுட்டு தானே சொல்லிட்டு இருக்க. ஏத்த, நானே என் சம்பந்தியம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. குறுக்க பேசிட்டு இருக்காதீங்க. இங்க பாரு மல்லிகா, மைனு ஒரு விஷயம் பண்ணா எல்லாம் நல்லதுக்காக தான் இருக்கும். ஆமா, அதே அந்த லெட்டர்ல எழுத வேண்டியதானே. எழுதிருப்பேன், அப்புறம் சும்மா வள கொலன்னு எழுதுனா வச்சிக்க. அப்புறம் நான் சொல்ல வந்த பாயிண்ட் மறந்துடுவேன்ல. அட்டி, அதெல்லாம் இருக்கட்டுடி, சும்மா பேசி சமாளிக்காத. ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு விசேஷத்துக்கு போனா மொய் கவர்ல பணம் வச்சு கொடுப்பாங்க. அதான் நீ அதுல ஒரு லெட்டரிங் எழுதி பணத்தை திருப்பி தரேன்னா, இல்லனா வட்டி போட்டு தந்தாலும் பரவாயில்லன்னு எழுதிருக்க. அடி சொல்லுடி, எப்படி நீ எழுதுவ? அதுவும் என் தங்கச்சி மகா விசேஷ வீட்டுக்கு போய் இப்படி நீ எழுதி கொடுத்திருக்க. உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு இருக்கான். புரியாம பேசாதீங்க அத்த. யார் மைனி புரியாம பேசிட்டு இருக்கா? நீங்க தான் புரியாம பேசுறீங்க. அங்க என்னமோ பணம் இல்லாம கஷ்டப்பட்ட போலயா? நீங்க எங்களுக்கு அந்த நேரத்துல கொடுத்து உதவுன போல பேசிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எழுதிட்டு இருக்கீங்க. சும்மா இப்படி மாமியாரும் சம்பந்தியாரையும் என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எல்லாம் நல்லதுக்கு தானு. ஆமா, ஒரு விசேஷ வீட்டுக்கு போனா பணம் வச்சு கொடுத்துட்டு வர்றது எதுக்கு? உங்களுக்கு நம்ம கிஃப்டாவா குடிக்கும். அப்படியே நம்ம வீட்டுக்கு அடுத்த விசேஷத்துக்கு வரும்போது அந்த பணத்தை மனசுல ஞாபகம் வச்சுட்டு திருப்பி தரணும் தானே. இப்ப என் வீட்டு விசேஷத்துக்கு ஒருத்தங்க வந்தா ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாய் எழுதிட்டு போயிருவாங்க. திருப்பி அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நான் போகாம இருந்தா என்ன போட்டு என்னெல்லாம் ஏசுவாங்க. அப்படித்தானே? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கல்யாணத்துக்கு மொய் கவர் எல்லாம் எண்ணீங்கல்ல. அப்போ உங்க சொந்தக்காரல ஒருத்தங்க, உங்க பேரு ஏதோ உண்டு, வரவே மாட்டேங்குது மனசுல. இப்ப நினைக்கும் போதுதான் வர மாட்டேங்குது. சுப்புலட்சுமி, அவ கல்யாணத்துக்கே வரலையே. அவ வீட்டு விசேஷத்துக்கு நான் 200 ரூபாய் மொய் எழுதிட்டு வந்தேனே. அவ கல்யாணத்துக்கு வரல, இல்லன்னா யார்கிட்ட மொய் கவரும் கொடுத்து விடல நீங்க கத்திட்டு இருந்தீங்க. அதான் ஆமா, மெனக்கட்டு இங்க இருந்து போய் அவ வீட்டு விசேஷத்துக்கு 200 ரூபாய் மொய் பணம் வச்சுட்டு வந்திருக்கேன். அவ என் மோன் கல்யாணத்துக்கு ஒரு 8 கூட வரலையே. அதனாலதான் கோவப்பட்டேன். அவங்க நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வரலன்னு நீங்க கோவப்படல. நான் கொடுத்த 200 ரூபாய் திருப்பி வரலையே. இல்ல, நான் அவ யாருக்கிட்டயாவது மொய் கவரா கொடுத்து விட்டுருக்கலாமேன்னு தானே நீங்க கவலைப்பட்டுட்டு கோவப்பட்டுட்டு இருந்தீங்க. உங்களை போட்டு நீங்க எவ்வளவு யாசினீங்க. அடியா ஆத்தாடி, ஏன் மரமோ பாயிண்ட் பிடிச்சிட்டாளே. அந்த நிலைமை நம்ம மல்லிகாவுக்கு வந்துட கூடாதுல. அதுக்குன்னு அந்த சுப்புலட்சுமி என் தங்கச்சி போல ஒன்னடி. அவங்க 2 பேரும் வேற வேறதான். இல்லன்னு சொல்லல, ஆனா பிரச்சனை ஒரே பிரச்சனை தானே. என்ன இருந்தாலும் என் சம்பந்திக்காரையே நான் யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்துட கூடாதுல. அதுக்குதான் முன்கூட்டியே அவ கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இப்படி ஒரு மொய் கவர்ல நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சேன். நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு விசேஷம், இல்லன்னா நாங்க ஒரு புது வீடு வாங்கி பால் காய்க்கிறோம். அப்ப மல்லிகா நாம கொடுத்த பணத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுப்பா. அப்ப நான் எங்க வீட்டு பெருமையா சொல்லுவேன்ல. எங்க வீட்டு பக்கம் யாரும் கேட்க மாட்டாங்கல்ல, உன் சம்பந்தியாரி என்ன பண்ணா யாதி பண்ணான்னு. இங்க பாருங்க மைனி, நீங்க என்ன காரணம் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க இந்த மாதிரி லெட்டர் எழுதி கொடுத்தது பெரிய தப்பு. என்ன மூளை கட்டவளா இல்ல அறிவு கட்டவளா? எங்க அண்ணன் வீட்டு விசேஷத்துக்கு எனக்கு என்ன பண்ண யாது பண்ணு எனக்கு தெரியும். அதுக்கு உங்ககிட்ட இருந்து ரூபாய் வாங்கிட்டு பேசாம நானே வச்சிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? கோபப்பட
பெருமைப்படாத மல்லிகா, எல்லாம் உன்னை பெருமைப்படுத்தக்கு தானே இப்படி எழுதி வச்சிருந்தேன். இப்ப நான் கொடுத்த 1000 ரூபாயை விட நான் எழுதி கொடுத்த லெட்டர் தானே உனக்கு மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். இனி நீ எந்த ஒரு வீட்டுக்கு போனாலும் எங்க வீட்டு விசேஷத்துக்கு வரும்போது மறக்கவே மாட்டேல்ல. அதுக்காக தான் இந்த லெட்டர். இதுக்கு நீங்க எல்லாம் கோவப்படணும்னு அவசியமே இல்ல. நம்ம மைனி எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசித்து லெட்டர் எழுதி வச்சிருக்காங்கன்னு நீங்க எல்லாம் என்ன பாராட்டணும். நீங்க என்ன நினைச்சிருக்கணும், நம்ம மருமவா இவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கேன்னு நினைச்சிட்டு நீங்க பெருமை தான் படணும். அதை விட்டுட்டு 2 பேரும் என்கிட்ட தையத்தக்கன குதிச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க பெரியம்மா, இங்க 2 பேரும் எப்படி ஆனா எனக்கு தெரியாது. ஆனா இந்த 1000 ரூபாய் பணத்துக்காக ஒண்ணா நான் உங்கள பால் காய்க்க கூப்பிடல. அத ஞாபகம் வச்சிருங்க. யா மல்லிகா, கூட 1000 ரூபாய் கிடைக்கும் நீ எதிர்பார்த்தியோ? இங்க பாருங்க மைனி, உங்க நக்கல் நாண்டி எல்லாம் உங்க மாமியாரோட வச்சிருங்க, என்கிட்ட வச்சாதீங்க. என்ன மல்லிகா, நான் அமைதியா தானே பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் இவ்வளவு கோவப்படியா? மல்லிகா மல்லிகா நில்லுமக்கா. உங்க மர்ம பெருமையா நீங்களே பாடிட்டு இருங்க. பிள்ளை வருத்தப்பட்டுட்டுல போறான். யாண்டி உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? இப்படி எழுதி கொடுக்கலனா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு உன் சம்பந்தியாரி எதுவும் செய்ய மாட்டானே இப்படி எழுதி கொடுத்துட்டு இருக்க. எத்த கோவப்படாதீங்க எத்த. சரி, நான் கோவப்படியதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, 1000 ரூபாய் மொய் பணம் எழுதி இருக்கிறியே, ஆனா ஏமாவை உன் கையில 10,000 ரூபாயில தந்தாய். எத்த நான் 1000 ரூபாய் பணம் கொடுத்ததுக்கே உங்க மொவா இப்படி வந்து கத்திட்டு போறா. இதுல நான் 10,000 ரூபாய் பணத்தை வச்சிருந்தேனா அவ்வளவுதான், நம்ம 2 பேரையும் நார் அடிச்சிருப்பா. நம்மள நார் அடிச்சிட கூடாதுன்னு தான் அதுக்குதான் நான் 1000 ரூபாய் பணத்தை வச்சேன். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, வருமுன் காப்பதே சிறந்ததத்த. ஆமா, நீ என்ன சொல்ற? உங்களுக்கு புரியலையா? அது கொஞ்சம் புரிஞ்சது, கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரியதை விட புரியாமல் இருக்கிறது நல்லது. தெரியுத, இந்த லெட்டரை எங்கெங்க தூக்கி போட்டுட்டு இருக்காதீங்க, உங்க பீரோயில கொண்டு பத்திரமா வைங்க. எத்தனை வருஷம் கழிச்சு என் தங்கச்சி கையால சாப்பிட்டிருக்கேன். அம்மா கை பக்குவம் என் தங்கச்சி சுமதி கையில அப்படியே இருக்கு. என்னமோ இந்த மனுஷனுக்கு இத்தனை வருஷமா நான் சோறு போடாத போல பேசிட்டு இருக்காரு. என்னமோ இன்னைக்குதான் தங்கச்சியார் வீட்டுல வந்து சோத்த காணிய போல பேசியாரு. தங்கச்சி மாரோல பத்தி பெருமையா பேசக்கூடாதுன்னா அது இது சொல்லி இவ்வளவு நாளா அண்ணனையும் தங்கச்சி மாரோலையும் பிரிச்சு வச்சிருந்தேன். இன்னைக்கு எனக்கு நேரம் சரியில்லாதனால எல்லாமே தலைகளா மாறிட்டு மனுஷன் வீட்டுக்குள்ள வந்ததான் தங்கச்சி புராணத்தை பாட தொடங்கிட்டாரு. மனுஷன் இப்ப கொஞ்சம் சந்தோஷமா பேசாரு, நம்ம வேலையை காட்டிட வேண்டியதான். ஆமாங்க, நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அத்தா கை பக்குவம் அப்படியே சுமதி கிட்ட இருக்கு பாத்தீங்களா? என்ன அழகோல குழம்பு கூட்டெல்லாம் வச்சிருந்தா, இல்ல ருசியா இருந்து பாத்தீங்களா? பரவாயில்லையே கற்பகம், சுமதிய பத்தி நீயும் பெருமையா பேச தொடங்கிட்டியே. ஆமாங்க, உண்மை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் என் சம்பந்தியாரி நல்ல ருசியா சமையல் பண்ணிருக்கா, அத நான் பெருமையா சொல்லிதானே ஆகணும். பரவாயில்லையா, கற்பத்துக்கு நான் கொடுத்த 2 அறையில ஆயிட்டால. சரி, எப்படியோ இவ்வளவு நாளா எங்க குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருந்துச்சு. இனியாவது என் தங்கச்சி மாரோல பற்றி இவ புரிஞ்சுக்கிட்டா அதுவே நல்லதுதான். கற்பகம் தங்க ராணி நல்ல சமையல் பண்ணுவா பாத்திக்கா. அப்படிங்க, ராணி அப்ப ஒரு நாள் சமையல் பண்ண சொல்லி சாப்பிட்டா போச்சு. சரி கற்பகம், உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் பாத்துருங்க. என்ன கற்பகம் சொல்லு. அது வந்து நம்ம வீட்டு பத்திரத்தை நீங்க சுமதி கிட்ட கொடுத்தீங்கல்ல? ஆமா கற்பகம், அது அவங்க 2 பேருக்கு சேர வேண்டியது இல்ல, அதான் அவங்க கையில கொடுத்துக்கிட்டேன். சரிதாங்க, தப்புன்னு சொல்லலையே. என்ன இருந்தாலும் நாம 2 பேரும் அவங்கள விட வயசுல மூத்தவங்க, அவங்க எப்படியும் சின்ன பிள்ளைங்க தானே. அதுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பெரியவங்க தான் நல்லது கெட்டது சின்ன பிள்ளைங்கள்ட்ட பார்த்து செய்யணும். ஆமா இல்லங்க, இவ்வளவு நாளா நம்ம வீட்டு பத்திரத்தை நம்ம வீட்டுல பத்திரமா வச்சிருந்தோம். தங்கச்சி 2 பேரும் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க இல்ல, விளையாட்டுத்தனமா இருப்பாங்க, கொஞ்சம் வயசு பெரியவா இல்ல, பொறுப்பா நடந்துருவேன். இந்த பத்திரத்தை என்கிட்ட வாங்கி தாங்க. என் சம்பந்தியாரர்களுக்கு நல்லது கெட்டது பொறுப்பா இருந்து நான் தானே செய்யணும். ஓஹோ, அதானே பார்த்தேன், சும்மா ஆடாத. என்னங்க இப்படி சொல்றீங்க? அதுக்கு இல்ல கற்பகம், நீ இவ்வளவு பொறுப்பா மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல பாத்துக்க. ஆமாங்க, வயசுல பெரியவளா இருந்து நான் பொறுப்பா நடந்தா தானே நான் பார்த்தா அவங்களும் நடப்பாங்க. ஆமா கற்பகம், அது சரிதான். எப்பாடா மனுஷன் ஒண்ணும் சொல்லல. பத்திரத்தை இப்ப தங்கச்சி மாரோ கையில இருந்து வாங்கி என் கையில தந்துருவாரு. அத நம்ம வீட்டுக்கு நேரம் எடுத்துட்டு போய் ஒரு நல்ல நாளா பார்த்து அந்த வீட்டை எப்படியாவது என் பேர்ல மாத்தி எழுதிடணும். தங்கச்சி மாரோல கொடுக்க போறாரா? தங்கச்சி மாரோலுக்கு திசா அப்படியே தங்கச்சி மாரோல மேல பாசத்தை எல்லாம் கொட்டியாரு. சுமதி தங்கராணி, பரவாயில்ல, நம்ம சொன்னதுமே நம்ம புருஷன் சரின்னு சொல்லிட்டாரு. தங்கச்சி மாரோல கூப்பிடியாரு. அப்படியே உங்க தங்கச்சி கிட்ட பத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்லுங்க, நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். இல்ல இரு கற்பகம், அவங்க 2 பேரும் வரட்டும். சரிங்க. ஏ நாத்தனார்களா, உங்க கதை நாறு போகுது.
அந்த பத்திரத்தை என் பேர்ல எப்படி எழுதி வாங்கணும்னு உங்க அண்ணன் கிட்ட இருந்து எப்படி வாங்கேன்னு மட்டும் பாருங்க. என்னைய கூப்பிட்டு அண்ணே. ஆமா சுமதி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன் கையால சாப்பிட்டது அப்படியே அம்மா சமைச்ச போலயே இருந்து பாரு. ஆமா சுமதி, உங்க அண்ணன் கிட்ட நானும் அததான் சொல்லிட்டு இருந்தேன் பாத்தீங்க. அத்தை கையால சாப்பிட்ட போலயே இருக்குன்னு உன்னை எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏங்க உங்க தங்கச்சி கிட்ட சொல்லுங்க. ஆமா சுமதி, உன் மைனி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா பாத்தீங்க. அப்படியே மைனி அப்பாடி நல்ல ருசியா இருந்துச்சு. பேசிட்டே இருக்கீங்க, அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்லுங்க. சொல்றேன் சுமதி தங்கராணி, நாளைக்கு நல்ல நாள் பாத்தீங்க. அதனால நீங்க 2 பேரும் காலையில நேரம் அப்படியே ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு வந்துருங்க. ஏங்க பாத்திரத்தை எடுத்துட்டு வர சொன்னா நீங்க நாளைக்குள்ள கதையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பொறு கற்பகம். என்ன எதுக்குன்னு நாளை காலையில ரெஜிஸ்டர் ஆபீஸ் வர சொல்ற? நம்ம அம்மா அப்பா இருந்த வீட்டை உங்க 2 பேருக்கு நான் எழுதி தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். இங்க 2 பேரும் கையெழுத்து போட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடறேன்ல, அதுக்குதான் நாளைக்கு உங்க 2 பேரையும் வர சொல்றேன் பாத்தீங்க. ஏங்க நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாரு கற்பகம், நான் என்ன செய்யணும்னு நீ எனக்கு சொல்லி தராதா? இவ்வளவு நாளா உன் பேச்சு கேட்டு நான் ஏமாந்து இருந்ததே போதும். நீ இந்த பத்திரம் எங்க இருக்கணும்னு எனக்கு தெரியும். ஏங்க ஏன் நீங்க எப்படி சொல்றீங்க? நான் தானே இவங்களுக்கு நல்லது கிட்டது பார்க்கணும். ஓஹோ, அப்படியே நல்ல பொறுப்பா இருக்க போல பேசிட்டு இருக்க. என் தங்கச்சிக்கு நல்லது கெட்டது எல்லாமே நானே பாத்துக்கிறேன், சரியா? நீ உன் வேலையை மட்டும் பாரு. ஏன்னா எல்லா பொறுப்பையும் நீ ஏத்துக்கிட்டா உனக்கு கஷ்டமா இருக்கேன் இல்ல கற்பகம்? அத போல நம்ம வீட்டு பொறுப்பை இவ்வளவு நாள நீ பாத்துக்கிட்டு இருந்தல, இனி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுனா நம்ம வீட்டு பொறுப்பையும் நானே பாத்துக்கிறேன். ஐயோ, நமக்கு நாமளே ஆப்பு வச்சிட்டோம் போல இருக்கே. பேசாம இருந்திருக்கலாமோ? சுமதி ராணி, நாளைக்கு அப்படியே நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு நம்ம எல்லாருக்கும் துணி எடுக்க கடைக்கு போயினா. என்ன 2 பேரும் முழிச்சிட்டு இருக்கீங்க? நான் இதுவரை பிள்ளைங்களுக்கு யாருக்கும் துணி எடுத்து தரல இல்ல, நாளாச்சு துணி எடுத்து எல்லாம் தந்து. அது நம்ம போய் தனியா எடுத்துக்கலாம் இல்ல? பாரு கற்பகம், இவ்வளவு நாள நம்ம தனியா தானே துணி எடுக்க போயிருந்தோம். இப்ப நமக்கு நம்ம குடும்பம் எல்லாரும் சேர்ந்து போய் துணி எடுக்கணும் ஆசையா இருக்கு. அதுக்குதான் அப்படி சொன்னேன். சுமதி ராணி, நாளைக்கு எல்லாரும் ரெடியா கிளம்பிருங்க. என்ன பிள்ளைங்களை எல்லாரும் நம்ம சேர்த்து கூட்டிட்டு போறோம். என்னென்ன துணிமணி வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிடுங்க, எல்லாம் என் பொறுப்பு. அதுவும் இல்லாம இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் இனி நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் கொண்டாட போறோம். நீ அண்ணே இப்படி சொல்ற? ஆமா தங்கச்சி, அனேதான் சொல்றேன். அண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்கண்ணே. ஆமா ராணி, எனக்கு தான் சந்தோஷமா இருக்கு. அந்த நான் பெரிய பிள்ளை ஆகும்போது நாங்க விசேஷத்துக்கு வந்திருந்தேன்ல, அந்த டைமும் பெரிய பிரச்சனை ஆயிட்டு. அந்த டைம் நான் பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்திருந்த கிளீஸ கூட அந்த நேரம் போட முடியல. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, நீ வந்ததே எனக்கு சந்தோஷம் தான். ஆனா நீ சாப்பிடாம போன பாத்தியா, அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. சரி விடு சுமதி, அதான் பழசெல்லாம் மறந்துக்கலான்னு சொல்லிட்டேன்ல. ஆனா எனக்கு பிள்ளைங்களுக்கு வாங்கி தராம விட்டுட்டமேன்னு எனக்கு சங்கடமா இருக்கு பாரு. அதனால நாளைக்கு நம்ம துணி கடைக்கும் போயிட்டு அப்படியே நகை கடைக்கும் போயிட்டு வந்துடலாம். என்ன என்னது நகை கடைக்கா? இப்ப தங்க விக்கிற விலைக்கு அண்ணே, இப்ப தங்க விக்கிற விலைக்கு நகை ஒண்ணும் வேண்டாம் அண்ணே. பாரு ராணி, என் மருமக்க பிள்ளைங்களுக்கு ஏன் இஷ்டப்படி நான் எல்லாம் வாங்கி கொடுப்பேன். அதை வேண்டாம் இதை வேண்டாம்னு சொல்லக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது சொல்லி போட்டேன். என்ன நாங்க என்ன சொல்ல போறோம்? நீ செலவு பண்ணி கஷ்டப்பட கூடாதுல, அதான் சொல்றா. என்ன சுமதி நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? என் மருமக்க பிள்ளைக்கு நான் செய்யாம வேற யாரு செய்வா? அப்படிதானே கற்பகம்? அத்திய சுமதி, உன் மைனி கறி எவ்வளவு பொறுப்பா சொல்றான்னு. இந்த மனுஷன் நம்மள வச்சு எதுவும் காமெடி கீமெடி எதுவும் பண்ணலையே.